சென்னை புறநகர் மாவட்டம் ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட பரங்கிமலை பல்லாவரம் கண்டோன்மென்ட் பகுதியில் பாக கிளை நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் தலைமையில், குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் KP ஏசுபாதம், கண்டோன்மென்ட் நகர கழக செயலாளர் MST தேன்ராஜா முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாக கிளை நிர்வாகிகளுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்த ஆலோசனை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாக கிளை நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் வழங்கினார். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியை முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். பன்னீர் ஆதரவாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுகவில் இணைந்ததை தொடர்ந்து அவருக்கு கழக அமைப்பு செயலாளராக பதவி வழங்கப்பட்டது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியை நேரில் சந்தித்து முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் நன்றி தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட போலூர் வடக்கு ஒன்றியம் மற்றும் கேசவபுரம் பகுதிகளில் அதிமுகவின் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் அதிமுக சாதனை திட்ட வாக்குறுதிகளை எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி மற்றும் புரட்சி தமிழர் ஆகியோரது பிறந்த நாளை ஒட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியை மாவட்ட துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KR அர்ஜுனன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்கட்டியில் மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் இல்லத்தில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோனேரி ராஜபுரம் ஊராட்சியில் உள்ள குத்தாலம் பகுதியைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர் மற்றும் திமுகவைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி கழகத்தில் இணைந்தனர். குத்தாலம் அம்மா பேரவை இணை செயலாளர் போஸ்வர்மன் மற்றும் குத்தாலம் ஒன்றிய அவைத்தலைவர் செல்வகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.